KPL Center subscriber அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க GK பேசுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், Heikin Ashi ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் ஆக்சுவலி ட்ரேடர்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா ட்ரெண்ட் இஸ் எ ஃப்ரெண்ட் அப்படிம்பாங்க, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற டூல் தான் இந்த டூல். இந்த டூலை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்கு உங்களோட கூட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதை தவிர நம்மளுடைய சேனலை நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலோ இல்லை ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணாலோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை KPL Center டைப் பண்ணி சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய மற்ற வீடியோக்கள், நம்மளுடைய சேனலுடைய மற்ற வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். Heikin Ashi, ஓகே. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டிங் டெக்னிக்கு. ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரேடர் எல்லாமே ஸோ என்னால் வந்து அந்த ட்ரெண்டை கண்டுபிடிக்க முடியல. ஓகே, நான் வந்து பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா வந்துட்டு ரொம்ப மேலே ஏறிடுச்சு, நான் இறங்க முடியல, அதனால கன்ஃபார்ம் பண்ண முடியல அந்த ட்ரெண்டை அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு அவன் எக்ஸிட் பண்ணும்போது நான் எக்ஸிட் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தா மேலே போயிடுச்சு அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு தெளிவான ஒரு அமைப்பு இல்லாதனால தான் அந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் வந்துட்டு எல்லா ட்ரேடரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இறங்கத்தும் சரி, எக்ஸிட் ஆன பிறகும் சரி. ஓகே, இந்த மாதிரி வந்து தினமும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். தினமும் வந்து அவங்க ஒரு லேர்னிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிற நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நிலையான விஷயம் வந்து இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இதுதான் வந்துட்டு ஒரு நிலையாக வந்து ஒரு ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் நிலையாக வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இன்னொரு டெக்னிக் வந்து இப்போ நம்ம ட்ரேடர்ஸ்க்கு மத்தியில் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அந்த சார்ட்டிங் டெக்னிக் பேர் தான் Heikin Ashi. இது என்னடா Heikin Ashi அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜப்பானீஸ் வேர்டு. Heikin Ashi அப்படின்னு எடுத்துட்டா ஆவரேஜ் பார் அப்படிங்கிறதா Heikin Ashi. ஓகே, ஸோ மொத்தம் வந்து 3 சார்ட் வந்துட்டு பாப்புலராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபேமஸாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்று வந்து பார் சார்ட்டு, இன்னொன்று வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அதிகமாக கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான். அதை தவிர லைன் சார்ட்டு. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ட்ரேடர்ஸ் மத்தியத்தில் ரொம்ப வந்துட்டு பாப்புலர் ஆகிட்டு இருக்க ஒரு சார்ட் டெக்னிக்னா அதுதான் Heikin Ashi. ஓகே, ஸோ ஏன் இது பாப்புலர் அப்படின்னு பார்த்தா, நான் இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு ஹேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் உள்ள விஷயம் என்னென்னா, ஒரு நாய்ஸ், அதான் வந்து கரெக்டாக வந்து அதை வந்து நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண அப்படியே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும். திடீர்னு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி புல் ட்ரெண்டில் ஒரு பேரிஸ் கேண்டலோ இல்லை பேரிஸ் ட்ரெண்டில் ஒரு புல் கேண்டில் வந்து மாறி வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி காட்டுற ஒரு டூல் தான், சார்ட்டிங் டெக்னிக் தான் இந்த Heikin Ashi. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த Heikin Ashiனா ஆவரேஜ் பார், வேற வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே, இது வந்து ஒரு ஜப்பானீஸ் வேர்டு. ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து நம்ம இதில் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் ரியல் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு வருது, அதனால அந்த கேண்டில் வந்து ரியலாகவே உங்களுக்கு காட்டும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வரும். ஓகே, ஸோ இந்த OHLC அப்படின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் ஹை எல் லோ அண்ட் க்ளோஸ். அந்த கேண்டலுடைய ஓப்பன், அந்த கேண்டலுடைய ஹை, லோ, க்ளோஸ், அதாவது அப்பர் வீக் லோயர் வீக், இது எல்லாமே கவர் பண்ணி. ஸோ இந்த விஷயத்தை வந்து எப்படி வந்து Heikin Ashiயில் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ப்ரீவியஸ் கேண்டிலில் உள்ள டேட்டா வச்சுட்டு அதை வந்துட்டு அதனோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு நம்பர் தான், அதில் 2 நம்பர் அதனுடைய ஆவரேஜ், அந்த மாதிரி அது என்ன எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அந்த ஃபார்முலா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓவராலாக இந்த Heikin Ashiங்கிறது எதுக்கு வந்து ட்ரேடர்ஸ்க்கு பயன்படுத்தினா, எங்கே வந்து நம்ம இறங்கணும், எந்த ட்ரெண்டில் வந்து இறங்கணும், புல்லிஷ் ட்ரெண்டு, ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டு, ஸ்ட்ராங் பேரிஷ் ட்ரெண்டு, இந்த மாதிரி தான் தெளிவாக வந்து காட்டும். எது வந்து அதே மாதிரி சைடுவே மார்க்கெட் அப்படிங்கிறது தெளிவாக காட்டும். அங்கே வந்து நான் வந்து ஐ ஹவ் டு செட் அசைட், நான் வந்து தனியாக ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக காட்டும். ஸோ அப்படி நம்மளுக்கு எது ஸ்ட்ராங் புல்லிஷ், ஸ்ட்ராங் பேரிஷ், இதுதான் ஒவ்வொருடைய ட்ரேடர்ஸ்னுடைய எதிர்பார்ப்பு. எனக்கு வந்து தெளிவாக ட்ரெண்ட் கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். உண்மையாகவே இந்த சார்ட்டிங் டெக்னிக் அப்படிப்பட்ட ஒரு சார்ட்டிங் டெக்னிக் தான், அப்படி தான் உங்களுக்கு தெளிவாகவே கிடைக்கும். ஓகே, ஸோ அப்படி கிடைக்கும் போது என்னன்னா, உங்களால் ஸ்ட்ராங் எது புல் ட்ரெண்டு, இது ஸ்ட்ராங் பேட்டர்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி கிடைக்கும் போது என்னன்னா, உங்களுக்கு நிறைய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இது அதே டயத்தில் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஈவன் வந்து இன்வெஸ்டர் கூட எடுத்துகிட்டா எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் தெரியாதுன்னு ரொம்ப நாளாக வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரி அந்த ஸ்டாக் மேலே போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாக் இறங்க ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸிட் ஆகணுமா எக்ஸிட் ஆகக்கூடாதா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இந்த Heikin Ashiயில் வந்துட்டு அதுவும் வந்து உங்களால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு 30% நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், 70% இல்லைன்னா இது அப்படியே வந்து அதர்வே ரவுண்டு 70% உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணி 30% கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக வந்து இந்த டூல் அமையும். ஸோ அதனால தான் இதை வந்து எக்ஸிட்லேயே வந்துட்டு நல்லா வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, அதாவது டிஷ் எடுக்கிறதுக்கு அதனால இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவர்சல் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு ஸ்மார்ட் வே டு ஆக்சுவலி ஹேண்டில் யுவர் ட்ரேட்ஸ். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுதான் வந்து இந்த Heikin Ashi. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆஃப் ப்ரீவியஸ் பார் ப்ளஸ் க்ளோஸ் வேல்யூ ஆஃப் ப்ரீவியஸ் பார், அந்த ப்ரீவியஸ் பாருடைய ஓப்பன் வேல்யூ அதோட க்ளோஸ் வேல்யூ ரெண்டத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் அது வந்துட்டு ஓப்பன் வேல்யூ. ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து ஹை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, முன்னாடி
முன்னாடி உள்ளதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஹையஸ்ட் ஹையே ஓப்பன் க்ளோஸு, அதுக்கப்புறம் லோ எப்படி கால் அதனோட லோயஸ்ட் லோ ஓப்பன் க்ளோஸு. ஓகே, க்ளோஸ் எப்படி கால் பண்ணோம், ஓப்பன் ஹை லோ ப்ளஸ் க்ளோஸு 4 டேட்டா டிவைடட் பை 4. இப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்பர் வந்துட்டு கம்பேரிட்டிவாக எடுத்து அதுலேருந்து ஒரு நம்பர் எடுக்காங்க. இட் இஸ் சம்திங் கால் ஆவரேஜ். ஓகே, ஸோ இது எப்படி சொல்ல போகிறோம்னா வந்துட்டு நம்ம அதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கலெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்துட்டு 800 ரூபா கொடுக்குறாரு, ஒருத்தர் வந்துட்டு 1000 ரூபா கொடுக்குறாரு, 900 ரூபா கொடுக்குறாரு. ஓகே, மொத்தமாக எவ்வளோப்பா சேர்ந்துச்சு அப்படின்னா 5 பேர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா வந்துட்டு ஒரு 3000 வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் வந்து 800 ரூபா கொடுத்தாங்க நம்ம சொன்ன மாதிரி, ஒருத்தவங்க 600 ரூபா கொடுத்துருப்பாங்க, ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்தாங்க. அப்போ 5 பேருக்கு எவ்வளோ 3000 அப்படின்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ் 600 கொடுத்துருப்பாங்க சொல்லலையா. அந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் நம்பர் வர்றதுனால தான் இந்த ட்ரெண்டு உங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஓகே, ஏன்னா கேண்டில்ஸ்டிக் ஜப்பானீஸ் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் உங்களுக்கு ரியல் நம்பர் வருது. அதனால வந்து திடீர்னு வந்து கிரீன் ஹேண்டில் கேண்டில் வந்து ரெட் ஹேண்டிலும், ரெட் கேண்டில் இருக்க இடத்துல வந்து கிரீன் ஹேண்டிலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இங்கே ஆவரேஜ் ஆகிறதுனால இன்னும் வந்துட்டு உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கும் வந்து கேண்டில் ஸ்டிக்குக்கும் இந்த ஹைக்கின் ஆஷிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அது ஆக்சுவல் ப்ரைஸை காட்டும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸை காட்டும். ஸோ அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில டயத்தில் வந்து ஃப்ளிப் பண்ணுறோம். அதாவது நார்மல் கேண்டில் ஸ்டிக்குக்கும் நார்மல் கேண்டில் ஸ்டிக் ஜப்பானீஸ் கேண்டில் ஸ்டிக்குக்கும் ஹைக்கின் ஆஷிக்கும் ஃப்ளிப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டிஸ்பிளே மெத்தட். ரீசன் என்ன அப்படின்னா, அப்படி ஃப்ளிப் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டோட ட்ரூ ப்ரைஸ் வரும். ஏன் அப்படின்னா ஹைக்கின் ஆஷியில் காட்டுறது வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ். ஓகே, ஸோ ட்ரூ ப்ரைஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே, அதை நீங்கள் பார்க்கணுன்னா அதை வந்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடருக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம், இல்லை வந்து ஒரு டைம் கன்சியூமிங் சொல்லலாம். இந்த ஒரு விஷயம், மற்றது எல்லாமே வந்து ட்ரெண்டு வந்துட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். சரி, இதில் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம். என்ன வந்து இப்போ வந்து நான் எப்படி வந்துட்டு இந்த இதனோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு இன்ட்ரடக்ஷன் ஹைக்கின் ஆஷினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு. இது ஒரு ஆவரேஜ் பாரு, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடர் மத்தியில் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நாய்ஸை ஃபில்டர் பண்ணி தெளிவான ட்ரெண்டை கொடுக்குது. இப்படிலாம் நம்ம பார்த்தோம். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சரி, நான் எப்படி வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டை கண்டுபிடிக்குது, அதாவது புல்லிஷ் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்குது, பேரிஷ் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்குது, ரிவர்ஸில் எப்படி கண்டுபிடிக்குது, எகைன் ஸ்ட்ராங் புல்லிஷ் ஸ்ட்ராங் பேரிஷ் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ புல்லிஷ் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன, நம்ம இறங்கின பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இறங்கின பிறகு தான் வந்துட்டு மார்க்கெட்டே வந்து தலையில போகுது, நான் இறங்கின பிறகு தான் ரிவர்ஸில் போதுமா. ஓகே, ஸோ அப்போ இறங்கின பிறகு என்ன போகணும், மார்க்கெட் மேலே போயிட்டே நினைக்கிறோம். அப்படி தான் வந்து இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் இந்த இதில் வந்து ட்ரெண்ட் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா, ஓகே, கேண்டில் ஃபார்ம் ஆகும், அப்பர் வீக் வந்து பெருசாக இருக்கும். அதாவது அப்பர் ஷேடோன்னு சொல்கிறேன், கேண்டலுக்கு அப்பர் ஷேடோன்னு ஒன்று இருக்குது, லோயர் ஷேடோன்னு ஒன்று இருக்குது. அப்பர் வீக் வந்து பெருசாக இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் வீக் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும், இல்லை இல்லாமலும் போகும். இதுதான் வந்து முக்கியமான விஷயம் புல்லிஷ் ட்ரெண்ட். இந்த மாதிரி கேண்டில்ஸ் கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது இட் இஸ் ஆக்சுவலி புல்லிஷ் ட்ரெண்டு. ஓகே, இதே அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கிட்டா ரெட் கேண்டில். ஓகே, ரெட் கேண்டில் என்ன அர்த்தம், கீழே போகணும், ப்ரைஸ் கீழே போகணும். அதே மாதிரி வந்து கீழே லோயர் ஷேடோ வந்து பெருசாக போயிட்டு இருக்கும், அப்பர் ஷேடோ பார்த்து சின்னதாக இருக்கும், இல்லை இல்லாமலும் இருக்கும். ஓகே, இது வந்துட்டு பேரிஸ் ஆக்சுவலி சிக்னல். இதை தவிர எப்போ வந்து சைடுவேஸ், எப்போ வந்துட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடுவேஸுங்கிறது இந்த கிரீன் கேண்டிலோ ரெட் கேண்டில் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அந்த டயத்தில் அப்படியே சைடாக ஒதுங்கியிருப்பாங்க. ஓகே, ரிவர்சலுக்கு மிக முக்கியமான ஒரு கேண்டில் ஸ்டிக் நம்ம சார்ட் பேட்டர்ன் பார்த்துருக்கோம். அது டோஜி கூட நம்ம ஒன் ஆஃப் த சார்ட் பேட்டர்ன் பார்த்துருக்கோம். அந்த டோஜி வந்துட்டு பார்க்காதவங்க படிக்காதவங்க இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஐங்கிற பட்டன் இருக்கும், இங்கே உங்களுக்கு அந்த லிங்க் தர அதை டோஜியும் பார்த்துட்டீங்கன்னா ஒன்று தெளிவாக போகிறோம். ஸோ டோஜிங் போது ஒரு ஸ்மால் பாடி சென்டரில், ஓகே, அதுக்கப்புறம் அப்பர் வீக்கும் லோயர் வீக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும். தட் இஸ் கால்ட் இன்டிசிசிவ் அப்படிம்பாங்க, டெஸ்னஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலை வரும்போது தான் அந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஃபார்ம் ஆகும் இதில் வந்து தெளிவாகவே. இந்த டோஜி கேண்டில் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு கேண்டில் இந்த ஹைக்கின் ஆஷனில். ஸோ அது ஃபார்ம் ஆகிடுச்சுனாவே அடுத்து வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் புல்லிஷில் இருந்தீங்கன்னா பேரிஷ் ஆகுதுன்னு அர்த்தம், பேரிஷில் இருந்தீங்கன்னா புல்லிஷ் ஆகும். ஸோ அது ஒன் ஆஃப் த ஒரு மெயின் ஐடென்டிஃபையர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து நிறைய பேர் எப்படி இதில் ட்ரேட் எடுப்பாங்க அப்படின்னா, ஒன்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, எனக்கு வந்து ட்ரெண்ட் ஐடியா பண்ணுறதுக்கு ஒரு சார்ட் டெக்னிக் கிடைச்சாச்சு உங்களுக்கு. அது என்ன டெக்னிக், ஹைக்கின் ஆஷி. ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாருமே வந்து ஒரு தெளிவாக இருப்பான், நான் வந்து 2 ட்ரெண்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ட்ரேட் பண்ணுறது ஆசைப்படுறேன், மற்றதெல்லாம் ஒதுங்கி இருக்க ஆசைப்படுறேன். அது என்ன ட்ரெண்டு, ஒன்று ஸ்ட்ராங் புல்லிஷ், இன்னொன்று ஸ்ட்ராங் பேரிஸ். எப்படி நான் ஸ்ட்ராங் புல்லிஷை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைக்கின் ஆஷியை பயன்படுத்தி, ஓகே, நம்ம என்ன சொன்னோம், ஒன்ஸ் நம்ம இறங்கின பிறகு அதோட ப்ரைஸ் மேலே ஏறிட்டே போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம், 2 வீக் இருக்குது, ஒன்று வந்து அப்பர் வீக் இருக்குது, அப்பர் ஷேடோ இருக்குது, இன்னொன்று லோயர் ஷேடோ இருக்குது. அப்போ அப்பர் ஷேடோ
பெருசாக இருந்து லோயர் சைடு 0 ஆச்சுன்னா அது ஸ்ட்ராங் இது. ஓகே, அதான் அது மாதிரி கேண்டில் வந்து கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அப்பர் ஷேடோ வந்து அப்பர் ஷேடோ ஃபார்ம் பெருசாக இருக்கணும், லோயர் ஷேடோ 0 இருக்கணும். திருப்பி சொல்கிறேன், இதுக்கு ஸ்ட்ராங் புல் ட்ரெண்ட்னா லோயர் ஷேடோ 0 அப்படின்னா ப்ரைஸ் கீழே போகக்கூடாது. ஓகே, அப்படி வந்து கண்டினியூஸாக போயிடுச்சுன்னா அது ஸ்ட்ராங். ஓகே, அது ஃபார்ம் ஆகி கண்டினியூஸாக ஸ்ட்ராங். அதே மாதிரி ரெட்டு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகி லோயர் ஷேடோ வந்து நல்ல பெருசாக இருந்து அப்பர் ஷேடோ 0 ஆச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங் வந்து பேரிஷ் ட்ரெண்ட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேட் வந்து இதை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் வந்துட்டு எப்படி இருக்கும், ஹைக்கன் ஆஷ் வந்து எப்படி இருக்கும், இதை எப்படி அப்ளை படுத்தணும் உங்களுடைய டே டு டே ட்ரேடிங்கில் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ராம் சினி சுகர் ஃபேக்ட்ரியினுடைய அந்த ஸ்டாக் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து 1 டே டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். நீங்கள் எதை வேணால் உங்களோட டைம் ஃப்ரேம் எது வேணால் வச்சுங்க, 1 ஹவர் எடுத்துங்க, இல்லை வந்துட்டு 15 மினிட்ஸ் எடுத்துங்க. அப்படி எடுக்கும்போது இங்கே வந்து நார்மலாக டிஃபால்ட்டாக உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலுக்கு போகிறேன், கேண்டில் இது போகிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம இப்போ இங்கே எடுத்துவோம், ஒரு மேலே வந்து போயிருக்குன்னு தெரியுது. அதே டயத்தில் எத்தனை வாட்டி ட்ரேடர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்கன்னு பாருங்க. இங்கே ஒரு வாட்டி கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு, இங்கே ஒரு வாட்டி கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு, இங்கே ஒரு வாட்டி கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு, இங்கே ஒரு வாட்டி கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு. ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 144 அப்படின்னு எடுத்துட்டாலும் ஹையஸ்ட் ப்ரைஸ், லோயஸ்ட் ப்ரைஸ் 98ன்னு எடுத்தாலும் 98க்கு 144க்குள்ள 1 2 3 4 5 6 7 தடவை வந்துட்டு அவர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பார். இந்த வந்து எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஓகே உங்களுக்கு தெளிவாக காட்டுற ஒரு சார்ட்டிங் டெக்னிக் தான் வந்து ஹைக்கின் ஆஷி. இது வந்து ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் இல்லை, இது வந்து உங்களுடைய கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை உங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை காட்டுற ஒரு விதமான மெத்தட். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் மெத்தட் ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க உங்களுக்கு வரிசை ஒவ்வொரு மெத்தட் இல்லை. பார், இது வந்து பார் மெத்தட். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த மெத்தட் எடுத்துக்கிட்டா வந்து நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம், லைன். ஓகே, இது வந்து லைன் கிராஃப் மாதிரி. ஓகே, ஸோ இன்னொன்று வந்துட்டு இது எல்லாமே இந்த சார்ட் ஸ்டைலை விட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக உள்ளதில் ஹெய்கின் ஆஷி அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஜெரோதாவில் பார்த்துக்கிட்டீங்கன்னா கைட்டில் ஹெய்கின் ஆஷி நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா 7 தடவை நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எத்தனை வாட்டி வந்துடுது, ஒன்ஸ் தான் ஆன பிறகு ஒரே ஒரு வாட்டி தான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, மேபி வந்துட்டு இது பண்ணுறவங்க அதாவது வந்துட்டு பயப்படுறவங்க, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறவங்க வந்து இந்த இடத்துல வந்து வெளில வந்திருக்கலாம். ஓகே, அதை தவிர வந்துட்டு பாருங்க கண்டினியூஸாக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில வித ஃபண்டமெண்டல் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அதுதான் ஹெய்கின் ஆஷி அப்படி தான் அப்ளை பண்ண. ஒன்ஸ் அப்ளை பண்ண பிறகு பாருங்க லாங் ஃபீல்டு கேண்டில்ஸ் இண்டிகேட் டவுன் ட்ரெண்ட். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, எது வந்து ஸ்ட்ராங் பேரிஷ் ட்ரெண்ட்னு சொன்னா பேரிஷ் அப்படிங்கும்போது கீழே விடணும், பிரைஸ் கீழே விடணும். அப்போ வந்து ஒரு கேண்டிலுக்கு 2 ஷேடோ இருக்கு, ஒன்று அப்பர் ஷேடோ லோயர் ஷேடோ. அப்போ எது கீழே விடணும், லோயர் ஷேடோ பெருசாகிட்டே இருக்கணும். நான் என்ன சொன்னேன், அப்பர் 0 இருக்கணும், எது ஸ்ட்ராங் பேரிஷ் இதில். அதே மாதிரி இங்கே பாருங்க ஒன்ஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே வந்து இதான் டோஜிங்கிறது சென்டரில் ஸ்மால் பாடி, 2 சைடுமே விக் வந்து பெருசாக இருக்கும். அப்படி ஃபார்ம் ஆன பிறகு ஒன்ஸ் லோயர்ஸ் அப்பர் சைடு 0 ஆகி லோயர் சைடு பெருசாகிட்டே இருந்தால் இந்த இடத்துல இறங்குனீங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து இங்கே வரைக்கும் வரலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல ரிஸ்க் டேக்கிங் பீப்புள் வந்து என்ன பண்ணலாம், வெளில வந்துடலாம். மற்றவங்க வந்து 2 கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. இப்போ ஒன்ஸ் வந்து இது ஃபார்ம் ஆயிடுச்சு, கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, இது அடுத்து இன்னொரு கிரீன் கேண்டில் கண்டினியூஸ்னா இங்கே வந்து கட் பண்ணிடுவாங்க. அதான் வந்துட்டு ஷார்ட் பொசிஷன் எல்லாமே கட் பண்ணிட்டு லாங் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து என்ன சொன்னேன், எது வந்து ஸ்ட்ராங் வந்துட்டு புல்லிஷ் ட்ரெண்ட்னு சொன்னேன். அதாவது புல்லிஷ்னா மேலே ஏறும், அப்போ அப்பர் ஷேடோ வந்து ஃபுல்லாக இருக்கணும், லோவர் ஷேடோ 0. ஓகே, ஸோ இது முடிஞ்ச பிறகு இங்கே பாருங்க அப்பர் ஷேடோ வந்து ஃபுல்லாக இருக்குது, இங்கே இறங்கினீங்கன்னா கண்டினியூஸாக போயிட்டு அப்பர் ஷேடோ ஃபுல்லாக போயிட்டே இருக்கு, லோவர் ஷேடோ 0 இருக்கு. இது வந்து நல்லா ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இன்டிசிஷன் பிளேஸ், அதாவது சைட்வே மார்க்கெட்டு. இங்கெல்லாம் வந்து யூ ஹேவ் டு கீப் அசைட் யுவர் செல்ஸ். ஓகே, இந்த இடமும் கீப் அசைட் சொல்ல. சில பேர் வந்து என்னன்னா இந்த பிரைஸை வந்து 2ஆ கொடுப்பாங்க. ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி இதில் ஓடிட்டு இருக்க பிரைஸ் ஆவரேஜ் பிரைஸ், இது வந்து ரியல் மார்க்கெட் பிரைஸ் கிடையாது. இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் ஃபிளிப் பண்ணணும். சில பேர் வந்து 2 பிரைஸ் கொடுப்பாங்க. சில ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறவங்க ஜெரோதா மற்ற அப்ஸ்ட்ராக்ஸ் இருக்காங்களே, சில பேர் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 2 பிரைஸ் ரன் ஆகும். அப்போ வந்துட்டு ஒரு பிரைஸ் மேலே உள்ளது வந்துட்டு இதனோட பிரைஸ், அதாவது ஹைக்கின் ஆஷினோட பிரைஸ் ஆவரேஜ் பிரைஸ், இன்னொன்று வந்து ட்ரூ ஆக்சுவலி ட்ரேடிங் பிரைஸ். ஓகே, அப்படி இல்லாத போது நீங்கள் வந்து அந்த சார்ட் பேட்டர்ன் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டினல அதில் வந்து நீங்கள் மாற்றணும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு நான் கிராஃபைட் இந்தியா கூட எடுத்திருக்கேன். இங்கே தெளிவாக வந்து ஒரு ட்ரெண்ட் தெரியும் பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்மூத்தாக தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பட்டியலில் அந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறாங்களா, ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு ஒரு சிஇஓ பிஇஓ வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாக தெரியும். அதாவது கன்ஃபியூஸ் ஆகும். தினமும் வந்துட்டு நம்ம நார்மல் கேண்டில்ஸ்டிக்ல இன்னைக்கு எக்ஸிட் ஆகணுமா நாளைக்கு எக்ஸிட் ஆகணுமான்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்துட்டு இது வந்து இன்னைக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல்
சரி, இப்போ நம்ம வந்து கன்க்ளூஷன் போவோம். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹெய்கின் ஆஷினா என்னங்கிறது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு திருப்பி 4 கொஸ்டின் நம்மளை கேட்டுட்டோம்னா, ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் கேண்டில் இந்த டே கேண்டில் எடுத்துகிட்ட ப்ரீவியஸ் டே கேண்டலினுடைய ஆவரேஜ் வேல்யூ எடுத்து நான் ஏற்கனவே சொன்ன ஃபார்முலாவை பயன்படுத்தி கால்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் நார்மல் கேண்டில் ஸ்டிக்கும் ஹெய்கின் ஆஷிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அது வந்துட்டு ரியல் ப்ரைஸு, இது ஆவரேஜ் ப்ரைஸு. ஓகே, அதுக்கப்புறம் இது எப்படி இன்ட்ராடே யூஸ் பண்ணணும்னா ஒரு ட்ரெண்ட் டிட்டர்மினேஷனாக வந்து யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எது ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் எது ஸ்ட்ராங் பேரிஷ் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நான் கொடுத்துருக்கு வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டூல் ஃபார் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சொன்னேன். அதே மாதிரி ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒருவித மறுப்பும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு உங்களோட ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது ஒரு ஃப்ரெண்டாகவே அமையும். அதனால தான் இது வந்து வெரி யூஸ்ஃபுல் டூல் ஃபார் எவ்ரி ட்ரேடர்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை பாசிட்டிவ் கமெண்ட்ஸை எப்பொழுதும் போல எனக்கு கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.